இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. SPR City, Market of India, Midnight Jackpot Carnival. Book a shop and win a jackpot. அதாவது இந்த ரோதி வருட பஞ்சாங்கத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 2024-25 தமிழ் வருடத்துல 17 புயல்கள் உருவாகும் அப்படிங்கறத நம்ம கணிச்சு கொடுத்திருக்கோம். இந்த 17 புயல்கள்ல 11 புயல்கள் வலுவற்ற புயல்களாக இருக்கும், 6 புயல்கள் மிக வலுவான புயல்களா இருக்கும். இந்த ஆண்டுல அதாவது தென்கிழக்கு நாடுகள்ல அதிக சேதமும் தென்மேற்கு நாடுகள்ல சேதம் குறைவாகவும் இருக்குங்கிறதை கணித்து கொடுத்திருக்கோம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல எல்லா நாடுகளும் அழிவை சந்திச்சாலும் இந்த வருடம் மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நமது இந்திய தேசத்துல அழிவு குறைவுதான் அப்படிங்கிறத தெளிவா கணிச்சு கொடுத்திருக்கோம். மழையினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கெல்லாம் மழை குறைவா பெய்யும். இந்த வருஷத்துல எங்கெல்லாம் மழை அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் குறைவாகவும், எங்கெல்லாம் குறைவா பெய்யுமோ அங்கெல்லாம் மழை அதிகமாகவும் பெய்யும் அப்படிங்கிற கணிதத்தையும் கொடுத்திருக்கோம். இன்னும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விலைவாசியுமே நிலையானதா இருக்காது, அதிக ஏற்றங்களோடும் அதிக இறக்கங்களோடுமே இருந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கூட, ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு 10 ரூபா விலையில இருந்துட்டு அதே விலையில இருக்காது. அது டக்குன்னு 50 ரூபா கிலோ போகும், மறுபடியும் 20 ரூபா கிலோ வரும், 5 ரூபாய்க்கு கூட வரும். விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிக ஏற்றம் இறக்கமுறையே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல சிறப்பாக கணிச்சு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய கணிதப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. ஏன்னா நிலையான விஷயங்கள் தான் நடக்க போகுது, புதிய மாறுதல்கள் இல்லை அப்படிங்கிறத நாங்க கொடுத்திருக்கோம். எல்லா இடத்துலயுமே மாநிலத்திலேயாகட்டும் மத்தியத்திலேயாகட்டும் வேறு பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு.